நம்மக்கிட்ட ஒரு 3 நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். 1, 2, 3. இது 3த்தையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா A = 1ன்னு ஸ்டோர் பண்ணலாம், B = 2ன்னு ஸ்டோர் பண்ணலாம், C = 3ன்னு ஸ்டோர் பண்ணலாம். கரெக்டாக? ஆனால் அரே அப்படிங்கிறது ஒரே வேரியபிள் வச்சு இந்த 3 எலமெண்ட்டையும் ஸ்டோர் பண்ணுறது தான் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த அரே எப்படி மெமரியில் இருக்குன்னு பார்ப்போம். இப்போது நம்மக்கிட்ட ஒரு வேரியபிள் இருக்குது, A = 1. இது என்ன பண்ணும்? அந்த 1ங்கிறத ஒரு மெமரி அட்ரஸில் ஸ்டோர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 001 அப்படிங்கிற மெமரி அட்ரஸில் 1 ஸ்டோர் ஆகும். கரெக்டாக? நெக்ஸ்ட் B = 1ங்கிறதுக்கு ஒரு இன்னொரு மெமரி அட்ரஸ் அலோகேட் ஆகும். மேபி அது 2003 = 1. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெமரி அட்ரஸும் இந்த மெமரி அட்ரஸும் நாட் சேம், இல்லைனா நோ லிங்க்னு சொல்லலாம். இந்த இதுக்கும் நோ லிங்க், செப்பரேட் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த B = 1ங்கிறத நீங்கள் B வேரியபிள் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். A = 1 இந்த மெமரி அட்ரஸில் இருக்கிறத A வேரியபிள் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போது நம்ம ஒரு அரே எடுத்துக்கலாமா? ARR = 1, 2. ஓகேவா? இந்த அரேவை நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக 2 எலமெண்ட் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எப்படி இதாகும்னா, இந்த வயசில் தான் மெமரி அலோகேட் ஆகும். ஃபஸ்ட்டு 1 அப்படிங்கிறது 1000th மெமரியில் ஸ்டோர் ஆகுதுன்னு நம்ம வச்சுப்போம். ஓகேவா? இப்போ 1ங்கிறது என்ன டைப் ஆஃப் டேட்டானா இன்ட் டைப் ஆஃப் டேட்டா. ஸோ 4 இன்டீஜர்ஸ், அதாவது 4 பைட்ஸ் ஸ்டோர் பண்ணும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 2 வருமா? அப்போது 1000ல் இருந்து 1004 வரையும் இந்த 1 அப்படிங்கிற எலமெண்ட் ஸ்டோர் ஆகிருக்கும். பிகாஸ் ஒரு மெமரி அட்ரஸ் ஒரு பைட்டை தான் ஸ்டோர் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட் எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1005 to 1008 அப்படிங்கிற இடத்துல ஸ்டோர் ஆகும். இதில் இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மெமரி அட்ரஸில் தான் எல்லாமே ஸ்டோர் ஆகுது. கரெக்டாக? அடுத்த மெமரியில் தான் ஸ்டோர் ஆகுது. இப்போ 1ங்கிறது 1000ல் ஸ்டோர் ஆகுதுன்னா 2ங்கிறது ஆப்வியஸாக 1004ல் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஓகேங்களா? அப்புறமேட்டு எப்படி அந்த எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1000 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 1000 இந்த அரே அப்படிங்கிற ARR அப்படிங்கிற வேரியபிள், நீங்கள் என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் சரி, A, B, அந்த இடத்துல இந்த பேஸ் அட்ரஸ் தான் ஸ்டோர் ஆகுமே தவிர இந்த வேல்யூஸ் ஸ்டோர் ஆகாது. அதனால தான் அரேவை ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது அதே அரேவை நான் எடுத்துக்கிறேன். ARR 1, 2. நீங்கள் ARR ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0 அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு என்ன வரும்? இந்த எலமெண்ட் கிடைக்கும். இப்போது ARR 1 அப்படின்னு போடும்போது இந்த எலமெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம பார்க்கலாமா? என்ன சொன்னேன்? இந்த அரேவோட என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், அந்த அரேவோட வேரியபிளில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்? பேஸ் அட்ரஸ் நான் சொன்னேன்னா, இப்போது இந்த வேரியபிள் வச்சு ARR வச்சு இந்த 0 எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த பேஸ் அட்ரஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? இந்த பேஸ் அட்ரஸ். அப்போது நம்மளுக்கு இந்த பேஸ் அட்ரஸில் என்ன எலமெண்ட் இருக்குது? 1 மட்டும் இந்த
இதுக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம இதை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 கிடைக்கும். இப்போது ஏஆர்ஆர் 1 அப்படின்னு போடும்போது இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பேஸ் அட்ரஸ் ப்ளஸ் 1. பேஸ் அட்ரஸ் ப்ளஸ் 1னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறது மீனிங்கா. அப்புறம் நெக்ஸ்ட் அட்ரஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கா, அந்த 2 இந்த இடத்துல ரிட்டர்ன் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நாம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா அட்ரஸ் ஈக்குவல் டு பேஸ் ப்ளஸ் இண்டெக்ஸ் இன்ட்டு சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, இந்த சைஸுங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த பேஸ் அட்ரஸ் அந்த ஏஆர்ஆரில் ஸ்டோர் ஆகிருக்கிற, ஏன்னா அது என்ன நம்மளுக்கு தெரியாது, கம்பைலராக டிசைட் பண்ணி நம்மளுக்கு சொல்லணும். ஸோ அந்த பேஸ் அட்ரஸ் இது எது இந்த ஃபார்முலா பேஸாக வச்சு தான் நம்ம அரேவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ கொஷின், why index start with 0? இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ கொஷின். நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் பேஸ் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் போனீங்கன்னா இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா நான் சொன்னேன் அட்ரஸ் ஈக்குவல் டு பேஸ் ப்ளஸ் இண்டெக்ஸ் இன்ட்டு சைஸ்ன்னு நான் சொன்னேன்னா, இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி ஏஆர்ஆரில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், பேஸ் அட்ரஸ் தானே ஸ்டோர் ஆகிருக்கும். சப்போஸ் இந்த இண்டெக்ஸை நம்ம 1 நம்ம இந்த ஐயோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏ ஈக்குவல் டு பேஸுங்கிறது நம்ம எக்ஸாம்பிள் ஒரு 1000 வச்சுப்போம், ப்ளஸ் 1 இன்ட்டு சைஸுங்கிறது நம்ம ப்ரீவியஸ் அரேயில் கம்பேர் பண்ணது 2. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சைஸுங்கிறது இந்த இடத்துல சைஸுங்கிறது அந்த எலமெண்ட்டை சொல்கிறாங்க, எலமெண்ட்டோட சைஸ். நம்ம இன்டிஜர் எலமெண்ட் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதனால் 4. ஓகேவா? அப்போ 1000 ப்ளஸ் 1 இன்ட்டு 4, அப்போ 1004. ஆனால் ஆக்சுவலாக இந்த அட்ரஸில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்னா செகண்ட் எலமெண்ட் தானே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இண்டெக்ஸை, நம்மளோட இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளால் பேஸ் அட்ரஸை அப்டைன் பண்ண முடியும். ஓகேவா? அதனால தான் இண்டெக்ஸை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறத நீங்கள் இன்டர்வியூவில் சொன்னால் போதுமானது. இதுவரையும் நம்ம அரேங்கிற கான்செப்டை பார்த்துட்டோமா? அரேங்கும்போது இதுக்கான டெஃபினேஷன் என்னன்னு நம்ம இன்னும் சொல்லலை. இதுவரையும் நம்ம பார்த்த கான்செப்டில் அரேவோட டெஃபினேஷன் நீங்களே டிரைவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட் இந்த 3 பாயிண்ட்டை தான் நீங்கள் சொல்லணும். அரே ஸ்டோர்ஸ் மல்டிபிள் வேல்யூ இன் சிங்கிள் வேரியபிள். ஓகேவா? செகண்ட், இன் கண்டினியூஸ் மெமரியில் ஸ்டோர் ஆகும். தேர்ட் பாயிண்ட்டு உங்களுக்கு நான் சொல்லலை, நான் சொல்கிறேன். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சேம் டேட்டா தான் த்ரூ அவுட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஃபஸ்ட் எலமெண்ட் நீங்கள் இன்டீஜர் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த ரிமைனிங் எலமெண்ட் மஸ்ட் இன்டீஜர். சப்போஸ் நீங்கள் ஒரு கேரக்டர் ஸ்டோர் பண்ணிங்கன்னா மஸ்ட் ஃபாலோ கேரக்டர்ஸ். இப்போ நம்ம 3 ரூல்ஸ் ஆஃப் அரேவை பார்த்துட்டோமா? ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், மல்டிபிள் வேல்யூ சேம், continuous memory. Third, same data
டைப். ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டண்ட் கீவேர்ட் ஆஃப் அரே. இதை தாண்டி இன்னும் ஒன்று இருக்குது, ஃபிக்ஸ்டு சைஸ். ஓகே, ஃபிக்ஸ்டு சைஸ். நீங்கள் ஒரு அரேவை ARR 5ன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் அதே அரேவை 6ன்னு இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். அதனால் இதுக்கு ஆல்ட்ராவாக கொண்டு வந்தது தான் டைனமிக் அரே. இதை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது உங்கள் எல்லாருக்குமே அரே அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கரெக்டாக? இந்த அரே நிறைய பேர் கான்செப்ட் வைஸ் யாருக்கும் கரெக்டாக தெரியாது, பார்த்தீங்களா? கான்செப்ட் வைஸ். ஸோ இந்த வீடியோவில் இந்த கான்செப்ட் வைஸ் இந்த அரேவை நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அரேயோட ஆப்ரேஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.